வணக்கம். இன்று ப்ரோஷன் ஷோல்டர் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ப்ரோஷன் ஷோல்டர் வந்து பெரி ஆத்ரைட்டிஸ். இது யாருக்கு அதிகமாக வரும்னாக்கா டிராஃபிக் போலீஸ்க்கு, இரண்டாவது வந்து டீச்சர்ஸ்க்கு, மூன்றாவது வந்து டயபிட்டிஸ் உள்ளவர்களுக்கு, அன்கண்ட்ரோலபிள் டயபிட்டிஸ் உள்ளவர்களுக்கு இந்த பெரி ஆத்ரைட்டிஸ் வந்து ஏற்படுகின்றது. அறிகுறிகள் எப்படி இருக்குன்னாக்கா, கையை மேலே கொண்டு போக முடியாது, சைடில் கொண்டு போக முடியாது, சாப்பிட்றதுக்கு கூட ரொம்ப கஷ்டமாக இருக்கும். சம்டைம்ஸில் வந்து கையை தூக்க முடியாத அளவுக்கு வந்து வலி இருக்கும். மார்னிங் பெயின் வந்து ரொம்ப சிவியராக இருக்கும். ஸோ இது போல் சிம்டம்ஸ் இருக்கும்போது சிவியரிட்டி வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது என்று எடுத்துக்கொள்ளலாம். ஸோ அப்போ எய்ம் ஆஃப் தி ட்ரீட்மெண்ட் என்னன்னாக்க, வலியை கண்ட்ரோல் பண்ணி கொண்டு வரணும், இன்டர்னலாக இருக்கக்கூடிய இன்ஃப்ளமேஷனை குறைக்க வேண்டும், தென் மூவ்மெண்ட்டுக்கு கொண்டு வர வேண்டும். அப்போ ஒரு ஒருங்கிணைந்த சிகிச்சை கொடுக்கும்போது ரிவர்ஸ் பண்ணி நார்மலுக்கு கொண்டு வர முடியும். குறிப்பாக அக்குபஞ்சர் சிகிச்சையில் ஹோலிஸ்டிக் வெல்னஸ் கேர் சென்டரில் வந்து சிறப்பான சிகிச்சை முறைகள் இருக்கின்றது. ஒரு ஒருங்கிணைந்த சிகிச்சை கொடுக்கும்போது இந்த ப்ரோஷன் ஷோல்டரையும் ரிவர்ஸ் பண்ணி நார்மலுக்கு கொண்டு வர முடியும். உங்களுக்கு ஏதேனும் இது போன்ற கம்ப்ளைண்ட்ஸ் இருந்தால் தயக்கமின்றி அக்குபஞ்சர் சிகிச்சையை எடுத்துக்கொள்ளுங்கள். எந்த ஒரு பின்விளைவும் இல்லை. சரியான முறையில் சிகிச்சை கொடுக்கும்போது குறிப்பிட்ட நாளில் வந்து ரிவர்ஸ் பண்ணி நார்மலுக்கு கொண்டு வந்துடலாம். இது போன்று மீண்டும் ஒரு நல்ல தலைப்புடன் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.